ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோயிலை பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த அற்புதமான கோயிலை பற்றின முழு விவரமும் நம்ம பார்த்து கண்டு ரசிக்க முடியும். இந்த கோயில் வந்து தேன்கனிக்கோட்டைன்ற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சின்ன மலை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான இயற்கை வளம் நிறைஞ்ச இடத்துல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. சுற்றி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இந்த பக்கம் ஏரி, இந்த பக்கம் வந்து வயல்வெளிகள்லாம் நிறையா, ரொம்ப இயற்கை, மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தோஷம்லாம் நீங்கிற மாதிரி ஒரு இடமும் அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சின்ன மலை மேலே காருங்கள்லாம் போகக்கூடிய அளவுக்கு பாதைகள் அமைச்சு ரொம்ப நீட்டாக பராமரிச்சிருக்கிறாங்க இந்த கோயில் நிர்வாகம். அதுவும் கண்டிப்பாக பாராட்டணும். ரொம்ப சூப்பராக இந்த கோயில் இருந்தது. வாங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்றத கோயிலுக்குள்ளே போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன பெயர் பலகை வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இங்கிலீஷில் வந்து கேவ் நரசிம்ம கோயில் தான் போட்டிருக்காங்க. தமிழில் தான் கவின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 5000 வருஷம் பழமையான ஒரு குகை கோயிலுங்க. இங்கே ஒசூரில் வந்து குகை கோயில்ன்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராவது இந்த கோயிலை பார்த்துருந்தீங்க, இந்த மாதிரி குகை கோயில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த கோயில் வெளியிலேருந்து பார்த்தா அது குகை கோயில் மாதிரியே தெரியாது. சாதாரண ஒரு கோயில் அமைப்பில் தான் இருந்தது. உள்ளே போய் பார்த்தா தான் அந்த கோயிலோட அற்புதத்தை நம்ம கண்டு ரசிக்க முடியும். இந்த வழியாக தான் நம்ம இந்த படிக்கட்டு வழியாக உள்ளே இறங்கி போகணும். ஒரு குறுகலான படிக்கட்டு தான். இந்த வழியாக போனோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அம்பாள் சந்நிதி. அதுக்கப்புறம் தான் நரசிம்மர் வந்து பாறையிலே அமைஞ்சிருக்கிறாருங்க. இது வந்து தானாக தோன்றிய சுவாமி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தீட்சிதர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த உள் பிரகாரத்துக்கு போகிறதுக்கு குறைந்த நபர்கள் தான் உள்ளே போக முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு குகைக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால அந்த உள்ளே வந்து ஒரு 5 பேர் அமரக்கூடிய, அதுவும் குனிஞ்சு தான் உள்ளே அமர்ந்து சுவாமியை தரிசிக்கணும். ஒருத்தராக தான் சுவாமிக்கிட்ட ஆரத்தி எடுத்து நம்மளுக்கு வந்து ஆனால் சிறப்பாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற சுவாமிகள். பெங்களூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப அமைதியாக அமர்ந்திருந்தாங்க. அவங்கவுங்க முறை வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒரு 5 பேர் அளவுக்கு தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க. அந்த 5 பேர் உள்ளே போய் பூஜை பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 பேர் அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கையும் தனித்தனியாக சுவாமி சன்னிதானத்துக்கிட்ட வச்சு பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ஒரு தனி சிறப்புங்க. இன்னொன்று, இந்த குகைக்குள்ளே போனோம்னா வேர்க்கும், காற்று இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாக, ரொம்ப மனசுக்கு வந்து அவ்வளோ அமைதியாக இருந்தது. ரிஷிகள்லாம் குகைக்குள்ளே போய் தவம் செஞ்சு இது பண்ணாங்கன்றதெல்லாம் கதைகளில் நான் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அதனோட உண்மையான இது நான் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த அளவு மனசுக்கு அமைதியும் ஒரு தனி வைப்ரேஷனையும் கொடுத்துச்சு இந்த கோயில். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலை போய் பார்த்து சுவாமியை தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒசூரில் நிறைய நரசிம்மர் கோயில் இருந்தாலும் குகை கோயிலுன்ற ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அமர்ந்திருந்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க, இது எங்களோட குலதெய்வம், நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணுன்னாலும் சுவாமிக்கிட்ட இங்கே வந்து உத்தரவு வாங்கி தான் செய்வோம்னு சொல்கிற மாதிரி சொன்னது ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வெளியில் நாகதோஷம்க்கு பரிகார ஸ்தலமாக சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த திருமண தடை, மற்ற காரிய தடைலாம் நீங்கிறதுக்கு பரிகார பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளிப்பிரகாரம் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் நம்ம கோயிலை வந்து போனோம்னா ரொம்ப சுத்தமாகவும் அதற்குரிய அந்த ஒரு மரியாதையும் நம்ம கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா கோயில் வந்து ரொம்ப புனிதமாக நீட்டாக இருக்கும். இந்த பக்கம் போனோம்னா அந்த யோக நரசிம்மரோட
அந்த ஒரு இது சிலை வச்சுருக்குறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் அந்த நரசிம்மரோட மூலவர் இருக்கார் இல்லைங்களா, அதனோட விமானமும் அமைச்சிருக்கிறாங்க. அந்த இடமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அந்த சைடு போய் கோபுரத்தையும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சுற்றிட்டு கோயிலை ஒரு சுற்றிட்டு வெளியில் வந்தோம். அங்கேயே வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க. அதே மாதிரி பூஜை பண்ணும்போது சாஸ்திரிகள் வந்து பழம், அபிஷேகம் பண்ண பழம், இதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்தது. இந்த மாதிரி மலை மேலே ஒரு கோயில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒசூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். தேன்கனி கோட்டையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ரொம்ப மலை மேலே அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. நம்மளுக்கும் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால். ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்தையும் சுவாமியையும் ஒன்றா சேர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு இந்த கோயில் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த சுற்று பிரகாரம் ரொம்ப ரொம்ப தூய்மையாக அழகாக வச்சுருந்தாங்க. அதுவும் நம்மளை ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு. இந்த கோயிலை பற்றின விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே வந்து சாஸ்திரிகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் அந்த கோயிலை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சிக்க முடியல. இன்னொரு நாள் போய் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. 5000 வருஷம் பழமையான கோயில்னால் கண்டிப்பாக இதனோட இந்த கோயிலை பற்றின வரலாறை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த இயற்கை சூழ்ந்த இந்த கோயில் போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். இந்த வழியாக நம்ம போகும்போது இங்கே வந்து ஒரு காவல் தெய்வ கோயிலும் இருந்துச்சு. இது இந்த ஊர் மக்களோட காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து மலைக்கு ஏறி போகணுன்னா அதுக்கும் படிக்கட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் அந்த காவல் தெய்வ கோயில். முன்னாடி பிள்ளையார் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் காவல் தெய்வம் இருந்துச்சு உள்ளே. இந்த பக்கம் பாருங்கள், இந்த கோயிலுக்கு ஆப்போசிட் சைடு தான் இந்த இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டு அமைச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம மலை மேலே படிக்கட்டு வழியாக ஏறி போகணுன்னாலும் அதுக்கும் இங்கே வந்து வழி இருக்குது. மேலேயும் கார் போகுது. கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் இந்த பாதை கொஞ்சம் தூரம்தான் சரியில்லாமல் இருந்துச்சு. மற்றபடி நீட்டாக மேலே கார் போகுதுங்க. பாருங்கள், இதுதான் அந்த மலை மேலே ஏறக்கூடிய படிக்கட்டு. இது மேலேயும் நம்ம ஏறி போய் சுவாமியை தரிசிக்கலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை விசிட் பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியாக கொடுத்தது. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த சிறப்பு வாய்ந்த கோயிலை நிறையா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.